வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். ஓசூர் வழக்கறிஞர் கண்ணன் படுகொலை, தொண்டன் சுப்பிரமணி சாலையில் படுத்து மறியல். ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டி படுகொலை செய்ததை கண்டித்து திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் திருவெற்றியூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணி தலைமையில் வழக்கறிஞர்கள் இன்று 21/11/2024 காலை சாலை மறியல் செய்தனர். அப்போது வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி சாலையில் படுத்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த கோரினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சி தலைவர்களும் உடனடியாக செல்கின்றனர். ஆனால் வழக்கறிஞருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் யாரும் செல்வதில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்று திருவொற்றியூர் நீதிமன்றம் முன்பு சாலை மறியல் செய்தோம். ஓசூர் வழக்கறிஞர் சகோதரரை வெட்டி படுகொலை செய்தார்கள். நீதிமன்ற வளாகத்திலே அவர் கோர்ட் கவுன் அணிந்திருக்கின்ற பொழுது வழக்கறிஞர் என்று தெரிந்து ஒருவர் அவரை வெட்டுகிறார். அடுத்தவர் யாரும் அவரை உதவி செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே மிரட்டலும் வன்முறையும் நடைபெறுகிறது. இந்த அளவுக்கு இருந்தால் வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய முடியாது. ஒரு மருத்துவருக்கு கத்திக்கூத்து என்றவுடன் அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே படையெடுக்கிறார்கள், அவருக்கு ஆதரவு சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு வழக்கறிஞரை வெட்டி ரோட்டிலே போட்டு வெட்டி அவர் உயிர் பிரிக்கின்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கையை தூக்குறார். அதையும் கையை தூக்காதுன்னு கையில் விட்டுறாரு. அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை நடந்திருக்கிறது. இந்த கொடூர கொலைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டம் அரசாங்கம் உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பலமுறை கூறியிருக்கிறோம். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரி தமிழக அரசு அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு இந்த வழக்கறிஞர்களுக்கு, ஒரு நாதியற்ற வழக்கறிஞர்களுக்கு மேன்மேலும் இதே போன்ற ஒரு செயல் நடைபெறாமல் இருப்பதற்கு வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.